ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜூலை எண்டு இல்லைனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸாம் டேட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 50 to 60% அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர் வந்து இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் உங்களோட ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அப்படி இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இல்ல இந்த 50 to 60% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல நம்ம எதிர்பார்த்தா கூட ஒரு 2.5 மாசம் டைம் இருக்கு. அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 60 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 டேஸ கரெக்டா நீங்க டெஸ்ட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு 3வது நாளும் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது 3 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் எடுங்க. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. அதுக்கடுத்து 12ஆம் தேதி அடுத்த ஃபுல் டெஸ்ட், அதுக்கடுத்து 15ஆம் தேதி அடுத்த ஃபுல் டெஸ்ட். 3 நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து எடுங்க. இப்போ ஃபுல் டெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து தரோவா அனலைஸ் பண்ணுங்க. ஃபுல்லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு மார்க் வந்து ஒரு 60ல இருந்து 62 வரைக்கும் வரும். நான் தான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல, எனக்கு ஏன் 90 மார்க் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கும் போது வேற மாதிரி படிச்சிருப்பீங்க. இங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். 1.5 மணி நேரம் டைம். ஓகே, நீங்க படிக்கும் போதோ இல்ல வீட்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சம்முக்கு 4 நிமிஷம் டைம் எடுத்திருப்பீங்க, இல்ல 5 நிமிஷம் டைம் எடுத்திருப்பீங்க, இல்ல 2 நிமிஷம் தான் டைம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு 1.5 மணி நேரத்துல நீங்க 100 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும். அப்ப இங்க எல்லா சம்மும் மிக்சடா இருக்கும். அங்க வந்து நீங்க டாபிக் வைஸா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்ப டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அனாலஜி இருக்கும், அதுக்கடுத்து மேக்ஸ்ல உள்ள கொஸ்டின் இருக்கும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இப்படி மிக்சடா உங்களுக்கு வந்து இருக்கும். அப்ப எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல பார்க்கும்போது எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், எது நம்மளோட ஸ்ட்ராங் ஏரியா, எது நம்மளோட வீக் ஏரியா, நாம இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு, இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து 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 அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு மார்க் இவ்வளவு வருது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை தரவா அனலைஸ் பண்ணுங்க. நான் அனலைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஏரியா, வீக் ஏரியா, எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதை நல்லா படிச்சுட்டு அதுக்கு மட்டும் வந்து என்ன எடுக்கணும்னா சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். இல்ல மொத்தத்துக்கு ஒரு சப்ஜெக்டே நான் வீக்கா இருக்கேன், கெமிஸ்ட்ரி ஃபுல்லாவே நான் வந்து வீக்கா இருக்கேன், இல்ல பயாலஜி ஃபுல்லாவே வீக்கா இருக்கேன், இல்ல பிசிக்ஸ்ல என்னால ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் எதுவுமே சால்வ் பண்ண முடியல, அப்ப அதுல நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னா அந்த அந்த செக்ஷன் மட்டும், அந்த கெமிஸ்ட்ரி மட்டும், அந்த பிசிக்ஸ் மட்டும், இல்ல கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்க படிச்சுட்டு அந்த செக்ஷனுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுங்க. ஓகே, எடுத்துட்டு அகைன் நீங்க என்னென்ன டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு 2வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து உங்களோட மார்க் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து 2வது டெஸ்ட்டை தரவும் அனலைஸ் பண்றீங்க. இப்போ நான் சொல்றது வந்து ஈஸியா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனா நீங்க அட்டன் பண்றதுக்கு, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு பாதி நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ண ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதை அனலைஸ் பண்றதுக்கு தாராளமா 3 மணி நேரம் ஆகும். 100 கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். 100 கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு டாபிக் கிடைக்கும். அந்த டாபிக் போவோம். அப்படி ரிவிஷன் போய்கிட்டே இருப்போம், அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது தாராளமா 3 மணி நேரம் டைம் எடுத்துரும். அப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரமாவது நமக்கு தேவைப்படுது. 4.5 மணி நேரங்கும் போது அந்த நாளே முடிஞ்சிரும். ஆனா அந்த 4.5 மணி நேரம் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அடுத்து நீங்க இந்த டெஸ்ட் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அப்படியே அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட் போகும்போது கண்டிப்பா அந்த 10வது டெஸ்ட் 20வது டெஸ்ட் போகும்போது உங்களோட ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து ஹையா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 60 எடுக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பா இந்த 60 85 மாத்த முடியும். ஓகேவா? சோ அதுக்கு தான் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம். அப்போ வீட்ல உட்கார்ந்தே நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எவ்வளவு எடுக்க முடியுமோ, வீட்ல உட்கார்ந்து ஒரு n நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க எழுத போறது ரியல் எக்ஸாம் எழுத போறது 11வது டெஸ்டா தான் இருக்கும். அப்போ 11வது டெஸ்டா எழுத போறீங்க அப்படின்னா இல்லனா n+1வது டெஸ்டா எழுத போறீங்க அப்படின்னா இந்த 10 டெஸ்ட்லயும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்க. எங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எது வீக் ஏரியா, எது ஸ்ட்ராங் ஏரியாங்கிற எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ரியல் எக்ஸாம் ரொம்பவே பெஸ்டா இருக்கும்.
இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து எடுக்கணும். இப்ப இந்த டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வகையில 500 டெஸ்ட்டுக்கு மேலேயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். டெய்லி உங்களுக்கு இதுல டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 டெஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். 620 22 டெஸ்ட் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து கொடுத்திருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ரேங்க் பாத்துக்கலாம், மார்க் பாத்துக்கலாம், அதுக்கான டீடைல்டான சொல்யூஷனும் பாத்துக்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட்ல நீங்க படிக்கிற மாதிரியே அப்படியே சொல்யூஷன் கொடுத்திருப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்ச். இப்போ நீங்க ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க ரைட் சைடு பாருங்க 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்திருப்போம். மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு. ஓகே, எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். தமிழ் மீடியம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓப்பன் ஆகுற மாதிரி கொடுத்திருப்போம். உங்களுக்கு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதும் அதுக்கான டீடைல்டான சொல்யூஷனும் இங்க வந்து கொடுத்திருப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் மெத்தட்லயும் டீச் பண்ணிருப்போம், ஷார்ட்கட்லயும் அதுல வந்து சொல்லியிருப்போம். எதுக்கு அனலைஸ் பண்ணணும்னா நீங்க சால்வ் பண்ணும்போது ஒரு மெத்தட்ல அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருப்பீங்க. இங்க அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அப்ப அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது அடுத்த டெஸ்ட்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னையும் நீங்க லேர்ன் பண்ணி வர கண்டிப்பா எக்ஸாம்ல டாப்பராவே செலக்ட் ஆகிடலாம். எந்த கொஸ்டினுக்கு நீங்க போனாலுமே டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல கொடுத்திருப்போம். ஓகே, சோ இப்போ நீங்க தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓபன் ஆகும். ஓகேவா? சோ நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கான டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்போம். ஜெனரல் அவேர்னஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே வந்து இதுல வந்து என்ன பண்ணிருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டீடைல்டா அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ கரெக்டா பாத்துக்கோங்க. கரெக்டா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்க அதை அனலைஸ் பண்ணும்போதே இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, சோ இதுல நிறைய என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம். வெறுமனே ஒரு டெஸ்ட் அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிட்டு விட மாட்டோம். அது ஏன் கரெக்ட், அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன படிக்கணுங்கிறதையும் இதுல வந்து கொடுத்திருப்போம். அதனால டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் சிலபஸ் முடிச்சிட்டேன், நான் எந்த லெவல்ல இருக்கணுங்கிறத பார்க்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா CH2O2. ஓகேவா? சோ இதுதான் ஆன்சர். ஓகே, இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் தான் ஆன்சர். வெறுமனே ஃபார்மிக் அமிலம் மட்டும் கொடுக்காம அதுக்கு அடுத்து அந்த ஃபார்மிக் அமிலம் பத்தி டீடைல்டா கொடுத்துட்டு அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னங்கிற எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வேற என்னென்ன அமிலங்கள்லாம் இருக்கு, அது எதுல இருந்து நமக்கு கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருப்போம். அப்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல வந்துரும். அதனால குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 மாசமும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிளானும் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். வீக்லி டெஸ்ட்டுக்கு மட்டும் பிளான் வந்து கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஓவராலா 600 டெஸ்ட்டுக்கு மேல இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். 600ங்கிறது ஃபைனல் கிடையாது. இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. இன்னுமே இதுல உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். சோ டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800ல இருந்து 1000 டெஸ்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணுங்கிற மாதிரி டீம் வந்து டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணி இதுல இருக்க சொல்யூஷன் படிச்சாலே குரூப் டிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க ரெடி ஆகிடலாம். ஓகே, அதே மாதிரி ரயில்வே SSC படிச்சிட்டு இருக்கேன், என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, என்னால வேற புக் எதுவுமே வெளியே வாங்க முடியல, எனக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இ புக் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரீசனிங் இருக்குன்னா அனாலஜில இருந்து உங்களுக்கு லாஸ்ட் டாபிக் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருப்போம் PDF. மேக்ஸ் இருக்கு அப்படின்னா சிம்பிளிபிகேஷன்ல இருந்து அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்திருப்போம். சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இ புக் வந்து இருக்கும். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த இ புக்கோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 999. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க இந்த மெட்டீரியல் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணணும், இந்த இ புக்லயும் நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இ புக் அப்படின்னா ஐ வாண்ட் இ புக்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல ஐ வாண்ட் ஸ்டடி மெட்டீரியல்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு
399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்சுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இல்ல மெட்டீரியலுக்கு பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியலுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அதுல ஷோ பண்ணிட்டேன். டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருப்போம், உங்க கூடிய எல்லாமே இது பண்ணிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, டெஸ்ட் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்கு எந்த ஒரு புக்குமே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க இந்த மெட்டீரியல் கோர்ஸ், அதாவது இந்த இ புக் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து சிலபஸே கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் வந்து 399 தான். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு கையில. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ கடைசியா கூட குரூப் டி ஸ்டூடெண்ட்டுக்காக ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டும் படிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்போ கையில கொடுத்துருந்தோம். ஆனா என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் வந்து இது இல்ல. சோசியல் மீடியாக்குள்ள போறோம், நிறைய ஷார்ட்ஸ் பாக்குறோம், தேவையில்லாம நிறைய விஷயங்களுக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட். ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க போன் இருக்கு அப்படின்னா அந்த போன்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடா இன்ஸ்டாகிராம் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன யூடியூப் சேனல் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரயில்வே படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா அதுக்கான யூடியூப் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் போனை எடுக்கிறாங்க, இப்போ படிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு இங்கிலீஷ் படிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு இதுக்கும் மீனிங் தெரியல, இல்ல புரியல அந்த கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாக்குறதுக்கு போன் எடுக்கிற ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் யூடியூப்ல ஏதாவது ஒரு ஷார்ட்ஸோ ஒரு வீடியோவோ பார்த்துட்டு அதுக்குள்ள அப்படியே போயிட்டு 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 டைம் வேஸ்ட் பண்ணிருந்தாங்க. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து யூடியூப் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. அடுத்த நாள் காலையில வரும், அதுக்கு அடுத்த நாள் காலையில வரும். பல யுகங்கள் ஆனாலும் ஷார்ட்ஸ் வர்றது வந்து நிக்காது. அந்த அளவுக்கு நம்ம இப்ப டேட்டாவும் வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். சோ அப்படி நீங்க சோசியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல உங்க ஃபியூச்சருக்கான இதை ஃபாலோ பண்ண போறீங்களாங்கிறத பாருங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் யாருமே ரொம்ப நேரம் அந்த சோசியல் மீடியால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது கிடையாது. அப்படியே சோசியல் மீடியால இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கணுமா, இல்ல அந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளை வந்து கீழ இருந்து மேல நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்கணுமான்னு பாருங்க. ஓகேவா, நீங்க யாரா இருக்கணும் அப்படிங்கறத பாருங்க. கூட்டத்தோட கூட்டமா நிக்கணுமா, இல்ல அங்க வந்து நீங்க ஒரு தலைவனா இருக்கணுமா, இல்ல தலைவியா இருக்கணுமாங்கிறத பாருங்க. ஸோ லைஃப் வந்து ஒரு 18-20 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து படிக்கணுங்கிற முடிவு பண்ணிருக்கீங்க, இல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸை படிக்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு பேங்க் எக்ஸாம் சிலபஸோ, ஒரு ரயில்வேயோட சிலபஸோ, ஒரு எஸ்எஸ்சியோட சிலபஸோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் இயர் படிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ வரும். அதுக்கு பேசிக் பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டு தான் டெக்னிக்கல் எல்லாமே வரும். அதே இது நீங்க அந்த இதை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு குரூப் டி எக்ஸாமோ, என்டிபிசி எக்ஸாம் 12th லெவலோ, இல்ல எம்டிஎஸ்ஓ, எஸ்எஸ்சி ஜிடியோ இந்த மாதிரி 10ஆம் கிளாஸ் லெவலுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கோ அந்த எக்ஸாம்ஸை வெறித்தனமா எழுதும் போது காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு 12th முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பேன் அப்படின்னு முடிவுக்கு வர ஸ்டூடெண்ட் அவங்க சிலபஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே 24 வயசு ஆகிறது. அதுக்கப்புறம் 24 வயசுனா ஒரு பொண்ணு அப்படின்னா பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எல்லாம் பார்த்து முடிச்சு பேபி எல்லாமே அது ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதெல்லாம் பார்த்து முடிச்சு அகைன் நாம எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கேர்ள்ஸுக்கு என்ன ஆகிறது, வயசு வந்து 30 ஆகிறது. அப்போ ஒரு 33 வயசு தான் மேக்சிமமா இருக்கு சில போஸ்ட்டுக்கெல்லாம். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 30 வயசு தான் மேக்சிமமே. ஓபிசிக்குலாம் 33, 36 அவ்வளவுதான் மேக்சிமம். ஜென்ரல்னா அவ்வளவுதான் 30, 33 தான். அப்ப நாம ஏன் அந்த 18, 20 வயசை வேஸ்ட் பண்ணணும்? இப்ப பசங்க அப்படின்னா அந்த 24 வயசுல ஒரு ப்ரெஷர் வரும். பொண்ணுங்களுக்கு எப்படி மேரேஜ் பண்ணி இந்த மாதிரி போகுதோ பசங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீ எப்ப வேலைக்கு போவ, இப்படி படிச்சுட்டே இருந்தனா என்ன பண்ண, சோ அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போ, இல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர்ல நமக்கான கோல் என்னங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாம ரொம்ப இதாயிரும். அதனால அந்த காலேஜ் படிக்கிற வயசை வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளவோ சோசியல் மீடியா உங்க டைமை வேஸ்ட் பண்ணும். நிறைய குரூப் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபேன் இவங்களுக்கு ஃபேனு அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன ஒரு இதை மரியாதையை, அதாவது அது ரெஸ்பெக்ட். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம் அப்படின்னா வெறுமனே ஒரு சேலரிக்காக போறது கிடையாது. அது ஒரு சர்வீஸ், அது நமக்கான அடையாளம், நமக்கான ஒரு மரியாதையை கொடுக்கும். நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கே அது ஒரு மரியாதை இருக்கும். நாம முன்னேறி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாருமே, நம்ம தம்பி தங்கச்சிங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எல்லாருமே லைஃப்ல வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு போலாம்.
ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப் உங்க கையில தான். ஓகே. ஸோ வெறித்தனமா படிங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படிங்க. வேலைக்கு போயிட்டு தான் படிக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்கு. இல்ல ஃபேமிலியும் பார்த்துட்டு, பசங்களையும் பார்த்துக்கிட்டு தான் படிக்கணுங்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, அது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற 2 மணி நேரத்துல தான் படிக்கிறோம் அப்படின்னா, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ட விட அந்த ஸ்ட்ரெஸ்ல படிக்கிறவங்க இன்னும் ஸ்பீடா படிச்சுருவோம். இல்ல ஃபேமிலியோட பிரஷர் இருக்கு அப்படின்னா, என்ன பிரஷர் இருந்தாலும் சரி, கோல கரெக்ட்டா நிர்ணயம் பண்ணுங்க. இதுதான் என்னோட கோல். இதுல நான் வந்து அச்சீவ் பண்ணியே ஆவேன். அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது அப்படிங்கிற மாரி படிங்க. வெறித்தனமா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் 3வது கேட்டகரி சொன்னேன். நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கலன்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. அந்த ஸ்டூடண்ட்டும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் இந்த ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறோம் அப்படின்னாலே, வெளியில ஃபீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸுக்கு பயனுள்ள வகையில இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 10 வருஷமா இந்த ஃபீல்டு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டீச்சிங் ஃபீல்டு, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு உருவாக்கி குடுத்துருக்கோம். எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாரி ஒரே இடத்திலேயே அந்த ஸ்டூடண்ட்டுக்கு கிளாஸும் கிடைக்கணும், மெட்டீரியல்ஸும் கிடைக்கணும், டெஸ்ட்டும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். ஓகேவா? நான் சிலபஸே படிக்கல, இன்னும் குரூப் டிக்கு தொடவே இல்ல அப்படிங்கிற ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க 50% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியோட உட்கார்ந்து என்னால முடியும் நம்பிக்கையோட படிச்சீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். 18 வயசுல யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. 18 வயசுல என்னலாமோ சாதிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபீல்ட இது பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல ஐடிலயா இருக்கட்டும், எங்கெல்லாம் சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. 5 வயசு பசங்க, 6 வயசு பசங்கலாம் இப்போ செஸ்லலாம் பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8 வயசுலலாம் கிராண்ட் மாஸ்டர் ஆகுறாங்க. அது மாதிரி கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அது கோல். அது மாதிரி உங்களுக்கு என்ன கோல்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது ஸ்போர்ட்ஸா, இல்ல உங்க பிசினஸா, இல்ல கவர்ன்மெண்ட் எக்ஸாமாங்கிறத இது பண்ணிட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். சோ கூட்டத்தோட கூட்டமா உட்கார போறோமா, இல்ல நம்ம ஜெயிக்க போறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரே ஒரு அட்வைஸ், நெகட்டிவ் பீப்புள் சுத்தி எல்லா பக்கமும் இருக்காங்க. அந்த நெகட்டிவ் பீப்புள அவாய்ட் பண்ணுங்க. அவனும் முன்னேற மாட்டான், நம்மளையும் முன்னேற விட மாட்டான். என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களே தேடி வருவாங்க. நீ எப்படி ஜெயிச்சேன்னு. நெகட்டிவா பேசிட்டே இருக்கவன் அதே இடத்துல தான் இருப்பான். மத்தவங்களையும் முன்னேற விட மாட்டான். அதனால அந்த பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆகி முன்னேறி போயிட்டே இருங்க. தேங்க் யூ.